ஒரு அமைதியான மலை உச்சியில ஒரு சின்ன பௌத்த மடாலயம். அங்கே ஒரு ஞானி குருவும் சில சீடர்களும். நாளெல்லாம் தியானம், அமைதி, அந்தரங்க அனுபவம். அமைதியா மௌனமா அவர்களோட வாழ்க்கை. அந்த மடத்துல சமீபத்துல சேர்ந்த ஒரு இளம் சீடன். உண்மையானவன், உற்சாகமானவன். ஆனா சாதுவான வாழ்க்கையில புதுசு. மத்தவங்களைப் போல காலையில கீழே உள்ள ஊருக்கு பிச்சை எடுக்க போவான். ஒரு நாள் பிச்சை எடுக்க போனப்ப ஒரு வீட்டு வாசல்ல தட்டினான். ஒரு இளம் பெண் கதவை திறந்தாள். குளிச்சு முடிச்சு, நனைஞ்சு சிகை அழகா ஒளிர்வுடன். அந்த பொண்ணு எவ்வளவு அழகுனா பாருங்க. சின்னச்சாமியார் அப்படி ஒரு அழகை முன்னாடியே பார்த்ததே இல்ல. கண்ணை எடுக்க முடியல. அவங்க சிரிச்சாங்க, நல்லா இனிமையா. அப்புறம் உள்ள போய் சாப்பாடு எடுத்து வந்தாங்க. அதையும் ரொம்ப மரியாதையா கொடுத்தாங்க. சாமியார் நன்றி சொல்லி மடத்துக்கு போனாங்க. ஆனா அவங்க முகம், அவங்க நினைப்பு சாமியாரோட மனசுல ஒட்டி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எழுந்து வேகமா ரெடியாகிட்டாங்க. எல்லா நாளும் வேற வேற வீட்டுக்கு போறதுன்னு சாமியார்களுக்கு சொல்லி தந்திருந்தாலும் அதே வீட்டுக்கு போகணும்னு அவரு முடிவு பண்ணிட்டாரு. கதவு தட்டினாங்க. அந்த பொண்ணு ஒளிவீச்சு சிரிப்புல வாங்கிட்டாங்க. மரியாதையா சாப்பாடு கொடுத்தாங்க. சாமியார் சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க. ஒரு நாள் காலையில சாமியார் சாதாரணத்தை விட முன்னாடியே அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அம்மா அவனை வாசல்ல சந்திச்சு, சுவாமிஜி, நான் குளிச்சுட்டு தான் தானம் கொடுப்பேன். இப்ப நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. நான் ஆற்றோரம் குளிச்சுட்டு வரேன், அப்புறம் தானம் தர்றேன்னு சொன்னாங்க. சாமியார் சரின்னு சொன்னாரு. அம்மா குளிக்க போன உடனே இளம் சாமியார் அவருக்கு பின்னாடியே சொல்லாம போனாரு. அம்மா ஆத்துக்கு போய் குளிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இளம் சீடர் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு அவங்க குளிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு குற்ற உணர்வு வந்தது. என்ன பண்றேனான்னு நினைச்சாரு. ஆனா அப்புறம் ஆசை அவரு மனசை அடக்கி ஆளாக்கிச்சு. அவங்களை ஆர்வமா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. குளிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. இளம் சாமியார் சீக்கிரமா. அவள் முன்னாடி ஓடி போய் அவளை அங்கேயே காத்திருந்த மாதிரி நடிச்சான். அவள் திரும்பி வந்து மரியாதையா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன நடந்ததுன்னு கூட அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவன் அதே வேலையை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு காலையிலையும் அந்த பொம்பளை குளிக்கிறத பார்த்துட்டு அப்புறம் அவங்க வீட்ல இருந்து ஆயுதங்களை எடுத்துட்டு வந்தான். அவன் ஆசிரமத்துல யாருட்டையும் பேசுறத நிறுத்திட்டான். அந்த பொம்பளையோட நினைப்பிலேயே தொலைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். தியானத்துல கவனம் செலுத்துறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குரு அவன் மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் குரு அவனை கூப்பிட்டு சாந்தமா கேட்டாரு, உனக்கு என்ன கஷ்டம்? ஆனா சீடர் சொன்னான், ஒண்ணுமில்ல குரு, எனக்கு சரியில்லை. குரு அமைதியா இருந்தாரு. ஆனா அவனை நல்லா கவனிக்க முடிவு பண்ணினாரு. அடுத்த நாள் காலையில சீடர் கிளம்பினப்போ கைல மாஸ்டர் ரகசியமா அவனை பின்தொடர்ந்தாரு. ஒரு தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. சீடர் ஆறுகரையில ஒரு மரத்தை தோல மறைஞ்சிட்டு அந்த பொண்ணு குளிக்கிறத பார்த்துட்டு இருந்தான். மாஸ்டருக்கு சீரியஸா ஒரு பெருங்குலுங்கு வந்தது. அவரு கஷ்டப்பட்டுட்டாரு. மாஸ்டர் சத்தம் போடாம அவன்கிட்ட போய் அவன் தோளில ஒரு கை வைச்சாரு. அந்த இளம் சாமியார் திடுக்கிட்டு பயந்து சுத்தி பார்த்தான். அவன் முகம் வெளுத்து போச்சு. உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. சமாளிக்க முயற்சி பண்ணான். ஆனா அவன் குரல் நடுங்கிற்று. மாஸ்டர் ஒன்னும் சொல்லல. அவன் கைய பிடிச்சிட்டு மலைக்கு அழைச்சிட்டு போனாரு. நீண்ட நேரம் நடந்தாச்சு. ஒரு நிலை நீர் நிறைஞ்ச கழிஞ்சு போன குட்டை கிட்ட போய் சேர்ந்தாங்க. மாஸ்டர் அவன் கைய விட்டாரு. அமைதியா சொன்னாரு, இந்த இடத்தை கடக்க முடியுமா உனக்கு? சரி வா, திரும்பி வா. அந்த இளம் சாமியார் இன்னும் பயந்து போயிருந்தாரு. ஆனா சம்மதிச்சாரு. அவரு உடையை கழட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா குரு உடனே நிறுத்திட்டாரு. ஏன் உன் உடையை கழட்டறன்னு கேட்டாரு. சீடர் சொன்னாரு, குருவே, இந்த குளம் அழுக்கா இருக்கு. உடையோட போனா அது கெட்டு அழுக்காயிடும். குரு சிரிச்சு, உனக்கு இந்த அருமையான உடை அழுக்கா ஆகிறது பயமா இருக்கு. ஆனா உன் அளவில்லா மதிப்புள்ள மனசு எளிதா கரைப்பட்டு போகட்டும்னு விட்டுட்டேன்னு நினைக்கிறியான்னு கேட்டாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த உடையை எளிதா செலவை பண்ணலாம். ஆனா மனசு அழுக்கானா சுத்தம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அந்த சேறு நிறைஞ்ச குளத்தை காட்டினாரு. பொறாமை இந்த சேரை போல. முதல்ல பாதிப்பில்லைன்னு தோணும். ஆனா உள்ள போன உடனே ஒட்டிக்கும். நீ எவ்வளவு பாடுபட்டாலும் அதிகமா மூழ்கி போயிடுவாயின்னு சொல்லி அந்த இளம் சாமியாரை பார்த்தாரு. சின்ன சாமியார் சொன்னாரு, அதே மாதிரி தாண்டா. ஆசைன்னு ஒரு விஷயம் உன் மனசுக்குள்ள நுழைஞ்சா அது உன்னை கரைப்படுத்தும், கட்டி போடும். நீ நின்னாதான் சரி, இல்லைன்னா கீழே கீழே இழுத்து போடும். அந்த சீடருக்கு நிஜமாவே நிச்சயமா புரியுது. அவரு கண்ணுல கண்ணீர். சாரி மாஸ்டர், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தவறான வழியில போயிட்டேன். அவரு சாமியார் கையை தோளில வச்சுட்டு, டேய், தவறு பண்றதுல தோல்வி இல்ல, அந்த தவறுல நீ நிக்கிறது தான் தோல்வி. சரி,
நீ மறுபடியும் எழுந்து நில். காட்டியா வலிமையா புத்திசாலியா? அன்னைக்கு தான் அந்த சின்ன சாமியார் உண்மையான சாதனை ஆரம்பிச்சாரு. ஆயுதங்களை நினைச்சு கூட பார்க்கல. அவரு உள்ளுக்குள்ள போராடினாரு. மனசை காத்தாரு, சுத்தமா வைச்சாரு. இதையுமே பல வருஷங்கள் கழிச்சு அவர் ஒரு அருமையான ஆசிரியரா மாறினாரு. அவரோட ஞானமும் ஆழமான புரிதலும் எல்லாரையும் மயக்கும். அவர் அடிக்கடி அவரோட மாணவர்கள்ட்ட சொல்லுவாரு, வேற யாரையும் வெல்றது ஒரு சின்ன காலத்துக்கு தான், ஆனா நம்மளையே வெல்றது தான் எப்பவும் இருக்கும் வெற்றி. நம்ம வாழ்க்கைய பாருங்க. நிறைய பேர் சின்ன வயசுல இருக்கிற இளைஞங்க சொல்ல போனா சரியில்லாத காம எண்ணங்கள்ல தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த எண்ணங்கள் மனசை அலைக்கழிக்கும். வேலையிலையோ படிப்புலையோ கவனச்சிதறல் ஏற்படுத்தும். அமைதி இல்லாம வைக்கும். அதற்கு எதிர்த்து போராட போராட அது இன்னும் வேகமா வரும். ஆனா அந்த எண்ணங்கள் சும்மா வராதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த படம், கற்பனை பண்ணது எல்லாத்தாலையும் அது வரும். காம இச்சை இருக்கிறது இயற்கையானது. ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த ஆற்றல். ஆனா அந்த மாதிரி எண்ணங்கள்ல அதிகமா மூழ்கிடுறது ஆரோக்கியமானது இல்ல. உங்க மனசுல ஆபாச எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் உங்க மனசுல ஊட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பெரும்பாலும் நீங்க இணையத்துல சின்ன திரையில பார்த்த காட்சிகள் உங்க மனசுல ஒட்டிக்கிச்சு. இன்னைக்கு இணையத்துல நிறைய பகுதி ஆபாச வீடியோ தான். யாராவது போன்ல அந்த மாதிரி காட்சிகளை பார்த்தா அந்த காட்சிகள் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும். பிறகு அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து மனசு கட்டுப்பாட்டுக்கு அப்பாறம் போச்சுன்னு தோணும். ஆனா உண்மை ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த மாதிரி காட்சிகளை பார்க்க நிறுத்தினா அந்த எண்ணங்கள் சட்டென்ன மறைஞ்சிடும். நீங்க பார்க்கறத நிறுத்தினா